அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எண்ணார்த்தனையில நம்ம சேரன் சொல்றாப்புல, "ஏம்மா நீயும் அவனும் ஒரு சூழ்நிலைக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மதான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா 4 மாசமா சேர்ந்து இருந்திருக்கீங்க. நம்ம வீட்லயும் நீ தங்கி வாழ்ந்திருக்க. இனிமேலு நீ டைவர்ஸ் வாங்கிட்டு எங்கேம்மா போற? பேசாம சந்தோஷமா நம்ம வீட்லயே அவன் கூடயே சேர்ந்து நீ வாழலாம்ல." அப்படின்னு சொல்லும்போதே, "அட நீங்க வேறண்ணா, எனக்கு அது செட்டே ஆகாது. அவர் டைப்பு வேற, என் டைப்பு வேற. 2வது அவர் மேல எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வந்ததில்ல. திடுதிப்புன்னு நான் அத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லண்ணா. நானும் அவரும் ஏற்கனவே பேசி வச்சம்போதே நாங்க டைவர்ஸ் வாங்கிக்கிறோம். அதில ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணா" அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சோழன் கேட்றாப்புல. கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்றாப்புல. ஆனா அத வெளில சொல்லாமயே ரூம்குள்ள வராப்புல. 2 பேருமே சேர்ந்து சாமி கும்பிடும்போது, நம்ம நிலா என்ன சொல்றாங்கன்னா, "எப்படியாச்சும் டைவர்ஸ் எங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிடணும்" அப்படின்னு வேண்டுறாங்க. ஆனா சேரன் மட்டும், "இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். இறைவா நீ தான் அதுக்கு துணையா இருக்கணும்" அப்படின்றாரு. அப்ப என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, "வாங்க கிளம்பலாம்னு" சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போறாங்க. ஆனா நம்ம சோழனுக்கு ரொம்ப மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுருது. இந்த பொண்ணு நம்ம மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லன்னு சொல்லுது. அதே நேரத்தில எனக்கு செட்டே ஆகாதுன்னு வேற சொல்லிருச்சு. இனிமேல் நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்? சரி வா நம்ம கோர்ட்டுக்கு போய் நம்ம பார்க்குற வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. போற இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூட்டம் அதிகமாவே இருக்கு. அங்க என்ன பண்றாங்கன்னா, வக்கீலுக்கு ஃபோன் போட்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கே போயிர்றாங்க. 2 பேரும் டைவர்ஸ் இதில சைன் பண்ணிர்றாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ் அம்மாட்ட பேசும்போது, "என்ன நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி 4 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள ஏன் டைவர்ஸ் கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க எங்க 2 பேத்துக்கும் சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல" அப்படின்னு சொன்னோனே, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உங்க 2 பேத்துக்கும் கவுன்சிலிங் குடுக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க அங்க அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன நடவடிக்கை அப்படிங்கிறத பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலாவும், நம்ம சோழனும் கவுன்சிலிங் பண்ண போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. 2 பேத்தையும் ஒண்ணா வச்சு கேட்கும்போது, நிலா என்ன சொல்றாங்கன்னா, "கல்யாணம் பண்ணி லவ் மேரேஜா இருக்குது. என்னம்மா உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் ஐடிஐல ஒர்க் பண்றேன். அவர் டிரைவரா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "ஸ்டேட்டஸ் தான் உனக்கு பிரச்சனையாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்லங்க. அவரும் நான் ஸ்டேட்டஸ் பிரச்சனைலாம் எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. எனக்கு கல்யாணம் பண்ணி அவர் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்ல. 2 பேத்துக்கும் கருத்துக்கள் நெறைய இருக்கு அப்படின்னு சொன்னோனே, "சரி நீங்க 2 பேரும் தனித்தனியா அவங்கள நாங்க விசாரிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவ கூப்பிட்டு பேசுறாங்க. நிலா சொல்றாங்க, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அவர் மேல எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் நீங்க பிரிஞ்சு போறதுக்கு 2 பேரும் பேசி முடிவு எடுக்கிறதுக்கு பதிலா, சேர்ந்து வாழ்றதுக்கு 2 பேருமே பேசி முடிவு பண்ணலாம்ல" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க நீங்க என்ன எவ்வளோ தூரம் டைம் குடுத்தாலும் சரி, எவ்வளோ நீங்க என்கிட்ட பேசினாலும் சரி, நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம். அவர் கூட நான் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சோழன கூப்பிட்டு கேட்கும்போது, சோழன் சொல்றாப்புல, "அந்த பொண்ணு டைவர்ஸ் கேட்குது. வேற வழி இல்லாம தாங்க நான் குடுக்குறேன். ஸ்டேட்டஸ் பிரச்சனை அப்படிங்கிறது அந்த பொண்ணு இப்போ வரைக்கும் என்ட்ட இந்த இது நம்ம எதிர்பார்த்ததில்ல, நினைச்சதில்ல. ஏன்னா அவங்க வசதியான வீட்டு பிள்ளையா இருந்தாலும் கூட, இப்போ வரைக்கும் என்கிட்ட ரொம்ப அன்பையா எங்க வீட்ல எல்லார்ட்டயும் ரொம்ப பிரியமா தான் நடந்துக்கிறாங்க. ஆனா என்னைய அவங்கள எந்த அதாவது எந்த இதுவுமே என் மேல அவங்களுக்கு இல்ல அப்படின்ற மாரி ஒரு இதா பேசி வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல." அப்படின்ட்டு அவர் அவர் பங்குக்கு சில விஷயங்கள சொல்றாரு. ஆனா அவங்க எல்லாரும் கேட்டுட்டு, "உங்களுக்கு நாங்க கொஞ்சம் டைம் குடுக்குறோம். ஒரு 6 மாசம் வரைக்கும் நீங்க 2 பேரும் இருங்க. அதுக்கப்புறம் அத பத்தி நம்ம கன்சல்டிங் பண்ணிக்கலாம்" அப்படின்றத அவங்க சொல்றதுக்கு முடிவெடுக்குறாங்க. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம சேரனும், நம்ம நிலாவும் என்ன பண்றாங்கன்னா, கேன்டீன்ல சாப்பிட உட்கார்றாங்க. உட்காரும்போது 2 பேருமே பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "என்ன இவ்வளோ தூரம் கவுன்சிலிங் நம்மள பிரைன் வாஷ் பண்றாங்க. கண்டிப்பா இப்படியே போச்சுன்னா, நம்மனால ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கு. நான் ஒரு நிமிஷம் நானே பயந்து போயிட்டேன்" அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. அதுக்கு சோழன் "ஆமாங்க நீங்க சொன்னது உண்மைதாங்க. அவங்க இந்த அளவுக்கு பிரைன் வாஷ் பண்ணுவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அளவுக்கு அவங்க பேசும்போது ஏன் நம்ம சேர்ந்து வாழக்கூடாது?" அப்படின்றாங்க. "என்ன சொல்றீங்க சோழன்? நம்ம 2 பேத்துக்கும் ஆரம்பத்துலேருந்தே செட் ஆகாதுன்ட்டு உங்களுக்கு தெரியும்ல. இன்னும் சொல்ல போனோம்னா, நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியவே புரியாது. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வேற, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. கண்டிப்பா அத வச்சு நம்ம லைஃப்ல சந்தோஷமா வாழ்வோமா அப்படிங்கிறத என்னால சொல்லவே முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை வேற வேறையா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. சோழன் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ரொம்ப வலி அதிகமாவே இருக்கு. நிலா நம்மள எப்போ புரிஞ்சுக்கிற போறா? ஒருவேளை இதோட நம்ம நிலாவ நம்மள விட்டு விலகிருவாளா? அப்படின்ற மாரி அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒரு கட்டத்தில பல்லவனுக்கு இது எல்லாமே இந்த விஷயத்த சோழன் சொல்றாரு. "இந்த மாரி இருக்குடா" அப்படின்னு சொல்லும்போது, பல்லவன் ரொம்ப வேதனைப்படுறாரு. "என்னண்ணா இப்படி பண்றீங்க நீங்க? அவங்க எங்கேயோ இருந்தாங்க. ஆரம்பத்தில நம்ம வாழ்க்கை எப்படியோ நம்ம வாழ்ந்தோம். ஆனா தேவதை மாரி அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டு, இப்போ உங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லன்னு சொல்லும்போது ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. உங்களால எதுவுமே பண்ண முடியாதானே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் என்னடா பண்ண முடியும்? நானும் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ட்ரை பண்ணி நானும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவனால எதுவுமே அதுக்கு வைக்கவே குடுக்க மாட்றா. நான் கூட ஓப்பனா வெளிப்படையாவே சொல்லியும் பார்த்துட்டாரு. ஆனா அதுக்கு அவன் சான்ஸ் எடுத்துக்கல. இப்படி இருக்கும்போது நான் உன்ன போய் எப்படிடா ஃபோர்ஸ் பண்ண முடியும்? இது ரொம்ப கஷ்டம்டா" அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை டைவர்ஸ்க்கு முன்னாடி என்னை பத்தி அவர் உணர்றாரோ இல்லையோ தெரியலையே அப்படின்றாரு. சோழன் இவ்வளோ பெரிய வருத்தத்தில இருக்காரு. ஆனா நிலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய வலி, வேதனை இருக்கு. அதாவது இந்த வீட்ல எல்லாருமே நல்லவங்க தான். அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம மேல அன்பா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சாலும் கூட, சோழன் விஷயத்துல அவங்க இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கேர் எடுத்துக்கிறவே இல்ல. அவங்க குற்ற உணர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
நம்மளுக்காண்டி அவரோட வாழ்க்கைய வந்து அவர் தொலைச்சிற போயிற போறாரு அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஒழிச்சு, நம்மள அவங்க விரும்புறாரு, நம்ம மேல பாசமா இருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு அது வந்து கண்ண கட்டி அவங்களுக்கு அத மறைச்சிருது. அதனால என்னவோ அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து சோழனுக்காக தான் இந்த டைவர்ஸே கேட்குறாங்க. அது சோழனுக்கும் தெரிய மாட்டேங்குது. 2 பேருமே சேர்ந்து கூட வெளிப்படையா ஓப்பனா வந்து பேசலாம். ஆனா பேசுறதுக்கு வந்து சோழன் பயப்படாப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு வேளை நம்ம இப்படி ஓப்பனா பேசுனோம்னா, அது வந்து நம்ம நிலாவுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படாப்ல. ஒருவேளை இப்ப இருக்கிறத காட்டிலும் நம்ம மேல வேற தப்பான கண்ணோட்டம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்றது அப்படின்னு சொல்லிட்டு, அவரால வெளில பேச முடியாம ரொம்ப அப்செட்டாவே இருக்காரு. இது எல்லாமே வந்து நிலாவோட அப்பாவுக்கு தெரிய வருது. அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா போறது அடடா! இத வந்து நம்ம ஸ்டெப் எடுக்கிற காட்டிலும் நிலாவே இந்த ஸ்டெப் எடுத்துருச்சு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து டைவர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம அழகா வந்து நிலாவ கூட்டு வந்து வீட்ல வச்சுக்கலாம். இனிமேலு அவன் விஷயத்துல வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்டின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா வந்து டைவர்ஸ் ஏன் வாங்கிக்கிறாங்க? என்ன அப்படிங்கிற விவரம் பூரா எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஒருத்தர் மூலியமா தெரிய வருது. இது நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் இத நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற இடத்துல இருக்காங்க. நீலா வந்து இதில வந்து எப்படி கடந்து வராங்க? என்ன அப்படிங்கிறது வந்து இனி போக போக தான் தெரியும். நம்ம பாண்டியனோட லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வந்து பாண்டியனோட ஆள் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "என்ன வந்து நான் வந்து எப்போ வந்து உன்ட்ட பேசுனாலும் நீ பேசுற. ஆனா என்ட்ட நீ மத்த எந்த கேருமே எடுத்துக்கிற ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்ற" அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்போ வந்து பாண்டியன் சொல்றாப்புல, "ஏற்கனவே எங்க வீட்ல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. உனக்கு அது தெரியாதா? ஏற்கனவே சோழனுக்கு நிலாவுக்கும் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வந்து வேதனைப்படுறாங்க. என்னாச்சு? ஏன் அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பின்ன ஏன் இந்த பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன செய்ய முடியும்? நம்ம வந்து அவங்க புருஷனோட விஷயத்துல தலையிடவே முடியாது அப்படின்ட்டு சொல்றாப்புல நம்ம பாண்டியன். நான் எதுவும் பேசி பார்க்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. ஏன்னா நாங்களே முடிஞ்ச அளவுக்கு வீட்ல வந்து எடுத்து லைட்டா சொல்லியும் பார்த்துட்டோம். ஆனா வந்து அத புரிஞ்சுக்கிற இடத்துல வந்து கண்டிப்பா வந்து சோழனோட ஒய்ஃப் அவங்க நிலாவுக்கு வந்து அந்த எண்ணமே இல்ல. அவங்க முழுக்க முழுக்க வந்து நல்ல ஜாப் வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும். அதுவும் தன்னோட முயற்சியில மட்டும் தான் இருக்கணும். அதே மாரி தாய் தகப்பனோட மத்தவங்களோட ஆதரவு நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு அவங்க விரும்புறாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து வேற மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது நாம என்ன செய்ய முடியும் அப்படின்றாரு. அதனால என்னங்க அவங்க லைஃபு, அவங்க ஜாப்பு எல்லாமே வந்து அவங்க கன்டின்யூ பண்ணலாம். ஒண்ணும் தப்பில்ல. அத ஏன் வந்து ஒரு ஃபேமிலியாவே அவங்க பண்ணலாமே. ஏன் சிங்கிளா இருந்தே தான் பண்ணணுன்ட்டு அவசியம் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்றது? என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப உன்னையவே எடுத்துக்க. உன்னையவே என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நேரம் நல்லா அனுசரிச்சு பேசுற, ஒரு நேரம் வந்து கோவப்படுற. உங்க வீட்ல இருக்கிற கோவத்தெல்லாம் என்ட்ட தான் வந்து நீ காட்டுற அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிரிக்கிறாங்க. இதுக்கே நீங்க எப்படின்னா, நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா, என்னோட வந்து இந்த காட்டில டார்ச்சர் அதிகமா இருக்குமே, அப்ப என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. அத நினைச்சாவே எனக்கு இப்ப பயமா இருக்கு. நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்றாரு. சரி என்னாச்சு உங்க அண்ணன் மூத்தவருக்கு வந்து கல்யாணம் எப்ப பண்ணி வைக்க போறீங்க? அவருக்கு வந்து ஏற்கனவே லவ் ஒரு பிரேக்கப் ஆயிருக்கிறது தெரிய வந்துருச்சு. நீங்க வந்து அவருக்கும் ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சிரலாம்ல அப்படின்றாங்க. வந்து சோழனோட பிரச்சனை முடியட்டும். அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு வந்து ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி தான் நாம 2 பேரும் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்றாரு. அதுவரைக்கும் எங்க அப்பா, எங்க அண்ணன் என்ன விடமாட்டாங்க போல இருக்கே. ஏன்னா அவங்க டார்ச்சர் பெரிய டார்ச்சரா இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சுருவாங்க போல இருக்கே அப்படின்றாங்க. அப்படிலாம் எதுவும் நினைக்காத. நான் கண்டிப்பா வந்து உனக்கு பிடிச்சிருக்கு யாரோ அவங்கள வந்து நீ கை காட்டு. ஏன் நீ வந்து தயங்கி நிக்கிற? நீ வந்து போல்டா தைரியமா இருந்தன்னா, கண்டிப்பா வந்து அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க வீட்ல எல்லாமே லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்கன்னா, அடுத்து நான் உன்னைய கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு நல்லா ப்ளஸாவும் கிடைக்கும். நான் தைரியமாவும் செய்ய முடியும் அப்படின்றாப்புல. பார்க்கலாம். இதையாச்சும் நீ உண்மையா நடத்துறியாலான்னு பார்க்கலாம். இல்ல இதுக்கு நீ ஒரு காரணத்த சொல்ல போறியா அப்படின்னு தெரியல அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. பல்லவன் வந்து ரொம்ப வேதனைப்படுறாரு. நம்ம வந்து அன்னைய சோழன வந்து நம்ம கண்ணுலயே பார்க்க முடியலையே! இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கே! அண்ணிட்ட நம்ம இத சொல்லி எப்படி புரிய வைக்கிறது? அப்படிங்கிறது தெரியாமயே முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருவேள நம்ம இத சொல்லிட்டோம்னா, அவங்க பாட்டுக்கு வீட்ட விட்டு கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா, இன்னும் நம்ம பிரச்சனை அதிகமாயிரும். நம்ம வீட்ல ஏற்கனவே வந்து யாருமே வந்து தங்குறதில்ல, எந்த அன்பும் நம்மட்ட காட்டுறதில்ல. இப்போ வரைக்கும் நம்ம தனியாவே இருந்து வாழ்ந்து பழகிட்டோம். பார்க்கலாம் இனி என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாப்புல பல்லவன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப்பர் பண்ணுங்க நம்ம சேனல்ல. அதுக்கொண்டு எனக்கு வந்து நெறைய ப்ரமோட் கிடைக்கும். யூடியூப் தரப்புலேருந்து எனக்கு வந்து நெறையா வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப்பர் பண்ணுங்க.